புதுமை இயக்குனர் என்றால் பார்த்திபனையே சொல்லலாம். பார்த்திபன் இயக்கத்தில் உருவாகியுள்ள டீன்ஸ் திரைப்படம் வருகிற 12ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி படுஜோராக நடந்தது. அதில் பேசிய பார்த்திபன், உலகத்தில் பணத்தை விட நிறைய இருக்குது, ஆனால் அதையெல்லாம் வாங்குவதற்கு பணம்தான் முக்கியம். அவர் பேசிய இந்த வார்த்தை ரசிகர்கள் மத்தியில் ஆரவாரம் அர்ப்பணித்தது. டீன்ஸ் திரைப்படம் 13 வயது இளைஞரை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம். டீன்ஸ் திரைப்படம் இமாம் இசையமைத்துள்ளார். இத்திரைப்படம் ஜூன் 12ஆம் தேதி திரையரங்கில் வெளியாக உள்ளது. சங்கரின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படமான இந்தியன் 2 அதே தேதியில்தான் இந்த படமும் ரிலீஸ் ஆகிறது. பார்த்திபன் துணிந்து அதே தேதியில் டீன்ஸ் படத்தை வெளியிட்டுள்ளார். டீன்ஸ் பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பார்த்திபன் பேசியதாவது: நான் என்னை தவிர யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அதனால்தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். அதனால்தான் நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். என்னை நானே உடைச்சி, என்னை நானே வருத்தி, என்னை நானே உருவாக்கி கொள்கிறேன். யாரோ ஒருத்தர் எனக்கு கால் ஷீட் கொடுத்தால்தான் நான் மேலே வர வேண்டும் என்று இருந்தால் என்னால் வளர்ந்திருக்கவே முடியாது. பல நல்ல இயக்குநர்கள் இருக்கிறார்கள், அப்படியே பின்தங்கி போய்விடுகிறார்கள். 10 வருடங்களுக்கு மேல் காத்திருப்பார்கள். அவர்கள் பல நடிகர்களை வைத்து படத்தை இயக்கி இருப்பார்கள். அவர்கள் பெரிய ஸ்டாராகி விடுவார்கள். ஆனால் இயக்குநர்கள் அதே இடத்தில்தான் இருப்பார்கள். அவர்கள் மறுபடியும் தன்னை வளர்த்துவிட்ட இயக்குநர்களுடன் மீண்டும் சேரவே மாட்டார்கள். ஆனால் இயக்குநர்கள் மட்டும் இலவு காத்த கிளியைப் போல அவர்களுக்காக காத்திருப்பார்கள். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கொடு என்று காத்து கொண்டே இருப்பார்கள். அது இன்னும் அதிக வலியை தரக்கூடிய விஷயம் என்றார் பார்த்திபன். நடிகர் பார்த்திபனின் பேச்சை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் குறிப்பிடுங்கள். மற்றும் ஒரு பதிவில் பார்ப்போம். வணக்கம்.